எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல கணநொடி சிதறல் கதையினுடைய 5வது பாகத்தை பார்க்கலாம். வேக வேகமா ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து காரை நிறுத்திட்டு கார்ல இருந்து ரொம்ப பரபரப்பா இறங்குறாரு சிவகுமார். சிவகுமார் அவ்வளோ பரபரப்பா இறங்கி வேகமா ஸ்டேஷனுக்குள்ள போய் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா பக்கத்தையும் சுத்தி முத்தியும் பார்க்குறாரு. ஒரு டேபிள்ல அழுதுகிட்டு சால்ல தன்னோட கண்ணீரை தொடச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க ரேணுகா. ரேணுகா அப்படி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல போய், ரேணு என்னாச்சு அப்படின்ட்டு ரேணுகாவை தட்ட ரேணுகா எதுவுமே பேசாம கீழே குமிஞ்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. வேக வேகமா அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்கிட்ட போய், சார் என்னாச்சு சார், எதுக்கு ரேணுகாவை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஃபோன் பண்ணி சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார், ஆப்போசிட் வீட்டில் இருந்து தாத்தா பாட்டி பார்த்துக்கிட்டதுக்கு என் பொண்டாட்டி மேலே அந்த வீட்டுக்கார தாத்தாவோட பையன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? ராமன் தாத்தாவும் லக்ஷ்மி பாட்டியும் எங்கள் சொந்த அம்மா அப்பா மாதிரி நாங்கள் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது என்னைக்கும் எங்கேயோ இருந்து வந்து அவங்க பையன் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு இன்னைக்கு என் ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? சார் ஒரு நிமிஷம் இருங்க, எதுவாக இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் வரட்டும். என்ன சார், சாதாரணமாக இன்ஸ்பெக்டர் வரட்டும்னு சொல்கிறீங்க? என்னோட ஒய்ஃப் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க சார். அவள் இங்கே வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாச்சு. நீங்கள் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் பொழுது அவள் இங்கே 1 மணி நேரமாக இருந்திருக்கா. நான் அதுக்கப்புறம் தட்டாபடாலும் கிளம்பி பர்மிஷன் போட்டு எல்லாம் பண்ணிட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சு. சார், எந்த சொத்தும் எந்த ப்ராப்பர்ட்டியும் எந்த நகையும் எங்களுக்கு தேவையே கிடையாது. அது மட்டும் இல்லை, என் ஒய்ஃப்க்கு அந்த நகையெல்லாம் எங்கே இருந்துச்சு என்ன இருந்துச்சுன்னு கூட சுத்தமாக தெரியாது. இப்போ என் ஒய்ஃப் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுதே வாசல்ல ஒரு வண்டி வந்து நிக்குது. அந்த வண்டியிலிருந்து போட்டோகிராஃபர் வாசு இறங்கி வராரு. போட்டோகிராஃபர் வாசு மெதுவா இறங்கி வர உள்ள வந்து, சார் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்தா சொன்னாரு, நான் வரலினா வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னாராம்மா. என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்க, இந்த விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. எதுக்காக ரேணுகாவை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கணும்? ரேணுகா வந்த உடனே வாசுதேவன் வந்து நிற்கிறாரு. வாசுதேவன் அந்த ஏரியாவில் ஒரு 4 தெரு தள்ளி ஒரு ஃபோட்டோஷாப் வச்சிருக்காரு அப்படின்னு நல்லாவே தெரியும் சிவகுமாருக்கு. பட் அதை எதுவுமே கண்டுக்கல. அது வேற ஏதாவது விஷயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக அதே சமயத்தில் ஃபைல் ஒன்று தூக்கிட்டு எஸ்ஐ வர, எஸ்ஐக்கு 10 ஸ்டெப் தள்ளி இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் உள்ளே வராரு. கிரிச்சந்திரன் உள்ளே வரும் பொழுதே உள்ளே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வாசுதேவன் எதுவுமே பேசாமல் ஓரமாக போய் நிற்க, கரெக்டாக சிவகுமார் அங்கேருந்து வேகமாக வந்து, சார் என் ஒய்ஃப் எது சார் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? அவன் என்ன சார் தப்பு பண்ணா? உங்கள் விஷயத்துக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இதென்ன சார் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, எதுவுமே பேசாத இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் வேகமாக தான் கையில் இருக்கக்கூடிய ஃபைலை கொண்டு டேபிளில் வச்சுட்டு மேலே பார்க்குறாரு. என்ன சிவகுமார், என்ன சொன்னீங்க? சார் என் ஒய்ஃபை நீங்கள் அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? அமெரிக்காலேருந்து வந்து யாரோ ஒருத்தர் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக என் ஒய்ஃபை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அது எனக்கு சுத்தமாக புரியல. எவனோ ஒருத்தர் என்னைக்கும் வந்து போய் சொன்னான்னா அது உண்மையாயிருமா அப்படின்னு சொல்ல கிரிச்சந்திரன் சிரிக்கிறாரு. சார் நீங்கள் எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டே இருக்கிறது பதிலாகாது சார். அப்படியா? அப்போ இந்த கேஸ்க்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சாகணுமா? ஆமாம் சார், என் ஒய்ஃப் எதுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சாகணும். அவங்களே கேளுங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் தானே அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை சிவகுமார், தாத்தா பாட்டி 2 பேர் இறந்துட்டாங்கன்னு வந்து நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒருவேளை கொள்ளையா இருக்குமோ அப்படின்னு நாங்கள் வெளிப்படையாக சொன்னோம். அப்படி சொல்லும் பொழுது நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தீங்க. அந்த பக்கத்தில் யாருமே கிடையாது சார். அதுக்காக ப்ளீஸ் முழுசாக கேளுங்க. ஸோ அந்த இடத்துல உங்கள் ஒய்ஃப் மட்டுமே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ கூட எங்களுக்கு சந்தேகம் வரல. வீட்டில் கொள்ளை அடிச்சதா இருக்கக்கூடிய தடயங்களை செக் பண்ணி பார்க்கும் பொழுது நிஜமாலுமே ஒரு கொள்ளைக்காரன் வந்துட்டு போனானா என்னென்ன அடையாளங்கள் இருக்குமோ அது எதுவுமே இல்லை. நாங்கள் சொன்னதுக்கு அப்புறமா இது ஒருவேளை கொலையா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படணும் அப்படிங்கறக்காகவும், இந்த கொள்ளைக்கு பின்னாடி தான் இந்த கொலைகள் இருக்குது அப்படின்னு நாங்கள் நினைக்கணும் அப்படிங்கறக்காகவும் யாரோ செட் பண்ணி வீட்டுக்குள்ள ஆள் வர வச்சு பீரோல் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நகை எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போயிருக்காங்க. அதனால தான் சின்ன சின்ன செயின் எடுத்தவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய செயின் எடுக்கல, பத்திரத்தை எடுத்துகிட்டு போனவங்க குறிப்பிட்டு அழகாக நீட்டாக ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதில் கூட எங்களுக்கு பிடிபடல. எல்லாருமேலே சந்தேகப்பட்டாகணும் இல்லையா? அதானே போலீஸ்காரன் புத்தி. சம்டைம்ஸ் பக்கத்தில் இருக்கிற எல்லாரு மேலேயுமே சந்தேகப்பட்டாகணும் அப்படிங்கிற சூழலில் நாங்கள் இருக்கோம். அப்படி நாங்கள் சந்தேகப்படுத்தா எல்லாருடைய ஃபோன் காலையும் எடுத்தோம். அப்படி ஃபோன் கால் எடுக்கும் பொழுது தான் தாத்தாவோட ஃபோனுக்கு வந்த ஒரு நம்பர்
உங்கள் ஒய்ஃப்க்கும் சேமாக வந்திருக்கு. பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், தாத்தாவுக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு 2 வாரமாக வந்துட்டு இருக்கக்கூடியது உங்கள் ஒய்ஃப்க்கு என்னமோ ஒரு 6-7 மாதமாக வந்துட்டுருக்குது. ஸோ அந்த நம்பர் யார் தான் இருக்கும் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தோ வாசுதேவன் இருக்கார்ல ஃபோட்டோகிராஃபர், அவருடைய நம்பராக இருந்துச்சு. சார், வாசுதேவனா? ஃபோட்டோகிராஃபர் வாசுதேவனா? எஸ், உங்களுக்கு பின்னாடி நின்றுருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர் வாசுதேவனோட நம்பர் தான். ஆனால் அவர் பாவ சிவகுமார், இதுக்கப்புறம் கூட மற்ற ரெகுலர் ஹஸ்பண்ட் மாதிரி நீங்கள் நடந்துக்காமல் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே சிவகுமாருக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும் பொழுது சந்தேகப்பட்டு தான் நாங்கள் வாசுதேவன் வீட்டுக்கு போனோம். பட் அவர் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு இந்த கொலைக்கு அவர் தான் காரணம்னு. ஸோ இதில் முக்கிய குற்றவாளி உங்கள் ஒய்ஃபாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போனோம். 2 மிரட்டல் தான் உண்மையை ஒப்பிச்சிட்டாங்க. ராமர் தாத்தாவையும் லக்ஷ்மி பாட்டியும் கொன்னது வாசுதேவனும் உங்கள் ஒய்ஃபும் தான். பட் ஒரு சின்ன திருத்தம், அவங்களா கொல்லல, தாத்தாவையும் பாட்டியும் ஆள் வச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆட்கள் 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. தோ உள்ள என்கொயரி ரூமில் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சிம்பிளாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் ப்ரீஃபான டீட்டெயில் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதனால் நாங்களே பதில் சொல்கிறோம். சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் ஒரு வாட்டி வாசுதேவனையும் ஒரு வாட்டி ரேணுகாவையும் பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. 15 நாளைக்கு முன்னாடி அந்த ரூம்லேருந்து வரக்கூடிய ரேணுகா உள்ள இருக்கக்கூடிய வாசுதேவனை பார்த்து, சீக்கிரம் எந்திரிச்சு வா, கிளம்ப முதல்ல. ஏய், உன் புருஷன் இன்னைக்கு வரதுக்கு லேட் ஆகும் தானே, 9:30 ஆயிருன்னு சொன்னேன் இல்லை? ஆமாம், இன்னைக்கு அவரோட ஆஃபீஸில் அகாடமிக் மீட்டிங் இருக்குது, 9:30 ஆகிடும். டைம் இப்போ தானே 5 o'clock ஆகுது, இன்னும் 4.5 மணி நேரம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ கிளம்பு. ஏன்? தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும். ஏய் என்ன, நானும் சும்மா எப்போ பார்க்கும்போதெல்லாம் தாத்தா பாட்டின்னு, அவங்க என்ன உனக்கு சொந்த அம்மா அப்பாவா என்ன? சொந்த அம்மா அப்பாவா இல்லைன்னாலும் அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஏற்கனவே நான் அந்த கடைக்கு அடிக்கடி போகிறத பாட்டி அங்கே போகாத, எதுக்கு போயிட்டுருக்குறேன்னு கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2-3 வாட்டி நீ வெளியில் வந்து நின்று ஃபோட்டோ கொடுக்க வீடியோ கொடுக்கறதெல்லாம் தாத்தாவும் பாட்டியும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வாட்டி கிச்சனில் கூட கேட்டாங்க. நீ வேறு இப்போ வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன், எல்லாம் வேண்டாம், நீ சீக்கிரமாக கிளம்பு. ரேணுகா, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? உன் யூடியூப்க்கு ஹெல்ப் வேணும் தானே, வேண்டாம் தானே? பாருடா, என் யூடியூப்க்கு நல்ல குவாலிட்டியான வீடியோ எடுக்கணுங்கிறக்காக தான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்தேன். அது என்னடானா இப்படி மாறிடுச்சு. என்ன பண்ணுறது? கட்டினவன் நல்லா இருந்திருந்தானா நான் ஏன் வேறு பக்கம் போகிறேன்? ஏய், அப்போ அவன் நல்லா இல்லைன்னா என்கிட்ட வந்த, என்னை பிடிச்சி நீ வரல. வாசு, இதெல்லாம் பேச நேரம் இல்லை, கிளம்பு நீ. இப்போ நான் தாத்தாவும் பாட்டியும் கோயிலுக்கு போயிருக்காங்க, 6:30 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுவாங்க. மண்டல பூஜை நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்க வரதுக்குள்ளே நீ இங்கேருந்து கிளம்பிடு. புருஷனுக்கு பயப்படுறியோ இல்லையோ, அந்த கெல்டு 2க்கு நீ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் கரெக்டாக கதவை திறக்கிற நேரம் வீட்டு வாசலில் கதவு காலிங் பில் அமுத்தலான்னு தாத்தா நின்றுட்டு இருக்கிறாரு. டக்குன்னு பார்த்துடுறாரு. அவரை பார்த்த உடனே 2 பேத்துக்கும் பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுது. அப்பா வாங்கப்பா, ஏன்ப்பா நேரமாக வந்துட்டீங்க, அம்மா இருக்கு. ஆனால் பதட்டத்தில் இருக்கக்கூடிய ரேணுகாவை பார்த்துட்டு ஒரே ஒரு வாட்டி வாசுதேவனை முறைச்சி பார்த்துட்டு வாசுதேவன் அப்படியே வெளியில் போக ரேணுகாவை பார்த்து, இல்லைப்பா, நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன், இந்த தலையில இடுப்புலையுமே பயங்கரமான வலி, இடுப்பில் போட்ட ஊசி என்னமோ மாதிரி இருக்குது, அதனால தான் நேரமாக வந்துட்டேன். ஏப்பா வந்துட்டு போகிறாரு? அதான்ப்பா, யூடியூப்பில் வீடியோக்காக வீடு வரைக்கும் வர விடாதப்பா, அதெல்லாம் தப்பாக போயிடும் இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா என்னமோ பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதே மாதிரி 2-3 வாட்டி பார்க்க ஒரு வாட்டி அந்த ஃபோட்டோஷாப்கே போய் அவர் வார்ன் பண்ணுறாரு. வார்ன் பண்ணும்போது, என்னங்க நானும் பார்க்குறேன், அவ்வளோ உங்களுக்கு கண்டா பயப்படுறாங்க, நீங்களும் என்னமோ பெரிய பெத்த அப்பா மாதிரி அக்கறை காட்டிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தெரியுங்க, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு எந்திரிச்ச தாத்தா கோவத்தில், அவளோட வாழ்க்கை அவள் புருஷன் கூட நல்லபடியாக இருக்கணும், நான் பெத்த அப்பா மாதிரி தான், நீ தேவையில்லாமல் தலையிடாத, ஒரு வேளை அதையும் மீறி தலையிட்ட அப்படின்னா உன் வீட்டுக்கும் தெரிய வைப்பேன், அவங்க வீட்லேயும் தெரிய வைப்பேன், எனக்கு அந்த பொண்ணு வாழ்க்கை ரொம்ப முக்கியம், அதனால் உனக்கு என்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது கிட்டத்தட்ட 1 வார காலமாக பயங்கர ப்ரெஷர் ஆயிடுது. ரேணுகாவை வார்ன் பண்ண, வாசுதேவனை வார்ன் பண்ண, வாசுதேவனுக்கும் தாத்தாவுக்கும் பயங்கரமான ஆர்கியூவாக பெரிய பிரச்சனை ஆகிடுது. அப்படி தான் அன்னைக்கு ஒரு நாள்
வாசுதேவனுக்கும் தாத்தாவுக்கும் பெரிய ஆர்கியூமெண்ட் ஆகி ரோட்லேயே 2 பேரும் கத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேளை யாருமே அங்கே இல்லை. அது வாசுதேவனுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக போயிடுது. அப்போ தான் வாசுதேவன் முடிவு பண்ணுறான், தாத்தாவை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு. தாத்தாவை போட்டு தள்ளிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை போட்டு தள்ளுறதுக்கான எல்லா பிளானும் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்ச எல்லா ஆட்களையும் கேட்டு பார்த்துட்டு கடைசியாக 2 பேர், அந்த 2 பேர்த்த பிடிச்சு அன்னைக்கு தாத்தாவை போட்டுடலான்னு முடிவு பண்ணுறான். தாத்தாவை கொல்றதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணறான். அப்படி தான் சாயங்காலம் வாக்கிங்காக 4 மணிக்கு வெளியில் வந்தவர் எங்கேயுமே போகாமல் வாசுதேவனை பார்க்க வாசுதேவன்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போகிறாரு. வாசுதேவன்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போகவே வாசுதேவன் மெல்ல மெல்ல தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் தாத்தா தப்பிக்கணும்னு நினச்சா கூட அவரை இழுத்து அடித்து கொலை பண்ணுறாங்க. தாத்தாவை கொன்னதுக்கப்புறமா பாட்டிக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்க பாட்டியும் கொல்லணும்னு முடிவு பண்ணுறாங்க. பாட்டியை கொல்லணும்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ரேணுகா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல அவள் பதறி போய் அழுக ஆரம்பிக்கிறாள். ஆனால் ரேணுகா இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் தான் தாத்தாவும் பாட்டியும் கொல்லப்படுறாங்க. அதே ஆட்களை வச்சு பாட்டியை வீட்டில் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது தான் பாட்டி தாத்தா தேடிட்டு வர பாட்டியும் சிக்கி இறந்துடுறாங்க. ரேணுகா வெளியில் போயிட்டு வரதா சொல்லிட்டு எதர்ச்சியாக தான் கணவனுக்கு அப்புறமாவும் முன்னாடியே வரலான்னு பிளான் பண்ணி வீட்டுக்கு வந்த சிவகுமார் தாத்தா பாட்டியை தேடுன்னு தேட தாத்தா பாட்டி இல்லை. அதுக்கப்புறம் நடந்த எந்த விஷயம் தனக்கு தெரியாத மாதிரி ரேணுகா அமைதியாக இருந்துக்க கொலையும் செய்யப்பட்டது. எப்படியோ பிணங்கள் கடக்கவே அது கண்டுபிடிக்கப்படுது. எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா கண்ணில் கதன்னு தண்ணீரோடு நிற்கக்கூடிய சிவகுமார் பார்த்து, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுதான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. சாதாரண ஒரு ஈர்ப்பு, சாதாரண ஒரு எச்சம், இதுக்காக உங்கள் மனைவினுடைய ஆசை காதலன், சாரி சார், ஒரு புருஷங்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, ஆனால் அவர் தான் இந்த கொலைகளை பண்ணது. அது உங்கள் மனைவிக்கும் நல்லாவே தெரியும். அதனால தான் உங்கள் மனைவியை நான் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சிவகுமார் எதுவுமே பேசாமல் அங்கே இருக்கக்கூடிய சேரில் உட்கார்றாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் தண்ணி எடுத்து கொண்டாந்து கொடுக்க அதை குடிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து, ஒரு சின்ன விஷயம், கொஞ்ச நாள் இருக்குமா ஆசை காமங்கிறதெல்லாம், ஆனால் கட்டின மனைவியும் கணவனும், உங்களுக்குன்னு தனி குடும்பம் இருக்கு இல்லையா, என் கனவை என்னை சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, என் கனவை என்னை பார்க்க மாட்டேங்கிறாரு, என் கனவை என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு நினைக்கிறேன். நீங்கள் அதே விஷயம் வேற ஒரு ஆம்பளைட்டு கிடைக்குன்னு ஏன் முடிவெடுக்கிறீங்க? அந்த ஆம்பளை உங்கள் புருஷன் இல்லை இல்லையா? என்றைக்குமே ஒரு கணவன் தான் மனைவியை நோக்கி வந்ததுக்கு அப்புறமாவும் தான் மனைவி கணவன் ஒருத்தி வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த தேவையில்லாத ஆசாபாசங்களை தப்பான வழியில் காட்ட மாட்டாங்க. குடும்பங்கிறது அது கிடையவே கிடையாது. என்னைக்கானாலும் ஏதானாலும் கணவன் மனைவிக்கு தான், மனைவி கணவனுக்கு தான். 3வது ஒரு ஆள் வந்தாங்கன்னா எப்படி ஆசறுதல் மோகம் 30 நாளோ அந்த மாதிரி சீக்கிரமாக போயிடும். ஏன்னா அவங்க உங்கள் கணவன் கிடையாது, அவங்க உன் மனைவி கிடையாது. ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், வயசான தாத்தா பாட்டிக்கு பின்னாடி அவங்க மனைவியும் கணவனும் தான் கூட வந்துட்டுருப்பாங்க. வேறு 3வது மனுஷங்க வரமாட்டாங்க. ஒரு எச்ச சந்தோஷத்துக்காக 2 கொலை பண்ணி இப்படி ஆயிட்டீங்களே, இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு சொல்லும் பொழுதே சிவகுமார் அங்கிருந்து எந்திரிச்சு கண்ணை தொடச்சிட்டு நேராக வெளியில் போகிறாரு. அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐ ஏதோ பேச போக கிரிச்சந்திரன் தடுத்து வேண்டான்னு தலையாட்டுறாரு. கிரிச்சந்திரன் தடுத்த உடனே எஸ்ஐ அமைதியாக இருக்க சிவகுமார் வாட்டுக்கு போக ரேணுகா ஓடலான்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரேணுகாவை போகக்கூடாதுன்னு லேடி கான்ஸ்டபிள் ஒருத்தர் பிடிச்சி வச்சிடுறாங்க. சிவகுமாரோட மனநிலைமையை இப்போ யாராலையும் விளக்க முடியாது இல்லையா? கணவன் மட்டும்தான் துரோகம் பண்ணி பெண்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிற இந்த நேரத்தில் மனைவியும், ஒரு சில மனைவியும் இப்படி இருக்காங்க. ஆண் பெண் பாகுபாடு எங்கேயுமே கிடையாது, துரோகத்தில் மட்டும் எங்கே இருக்க போகுது? அதுக்கப்புறமா 2 பேர்த்துக்கு உரிய தண்டனைகள் வாங்கி கொடுக்கப்படுது. 2 பேர்த்தையும் ஜெயிலில் போடுறாங்க. தாத்தா பாட்டி இறந்ததுக்கான எல்லா விஷயங்களும் டாக்குமெண்டேஷனோட ஒப்படைக்க, தண்டனைகளும் ப்ராப்பராக கிடைக்க எல்லாமே க்ளோஸ் பண்ணப்படுது. தாத்தா பாட்டி வீட்டையும் பையன் தாம் பேரில் மாற்றிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 15 நாளில் அமெரிக்கா போயிடுறாரு. அவங்க 2 பேரும் இறந்ததுனால பிரபுக்கு எந்த விதமான விஷயம் கிடையாது. ஒரே ஒரு சந்தோஷம், எல்லா ப்ராப்பர்ட்டி பிரபு மேலே வந்துருச்சு, கொலைக்கான காரணங்களும் தெரிஞ்சிச்சு. கொலை செய்யப்பட்டவங்க 2 பேர்த்தினுடைய கொலையாளிகளை தெரிஞ்சு கூட பிரபுக்கு அது பெருசாக தெரியல. இந்த கேஸ் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணப்படுது. எப்படியாவது ரேணுகாவை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய தாத்தாவுக்கு கடைசியில் மரணம் தான் நிகழ்ந்துருச்சு. அது கூட சேர்ந்து பாட்டிக்குமே. உயிருக்கு உயிராக அம்மா அப்பாவாக பார்த்துக்கிட்டவங்களை கொலை செய்கிறதுக்கு மனசு எப்படி தான் வந்துச்சோன்னு பல கேள்விகள் ரேணுகா மேலே திணிக்க தான் படுது. ஏன்
பெத்த அம்மா அப்பா இறந்தா கூட பரவாயில்ல, தனக்கு சொத்து வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அம்மா அப்பா கொலையை பற்றி எதுவுமே கண்டுக்காம சொத்தை எல்லாத்தையும் தான் பேர்ல எழுதிட்டு போயிட்டு கூடிய பிரபுவை பார்க்கும் பொழுது ரேணுகாவும் வாசுவும் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லையோன்னு தோணுது. இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட சிந்தனை பெட்டகத்தை சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. இந்த கதையில வந்திருக்கக்கூடிய பெயர், நிகழ்வு, காலம், கதாபாத்திரம், கருத்து எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. இந்த கதை ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கதையாகும். கணநொடி சிதறல் கதை ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட முழுக்க முழுக்க கற்பனையான கதையாகும். யாரையும் எதற்காகவும் மையமாக கருதப்பட்டது கிடையாது. மறுபடியும் வேறு ஒரு கதையில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.